96,000 கிராமங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேரவர்களுக்கு சென்று இந்த கட்சியை சங்கத்தை வளர்த்தார். என் வழியை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இன்னும் வராத 95 விழுக்காடு சொந்தங்கள் அவர்கள் அங்கேயே வீட்டிலேயே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வருகிறார்கள். என் வழி அவர்களுக்கு தெரியும். அதனால இந்த நேரத்தில் தீர்மானத்தை நான் உங்களுக்கு படிக்கின்றேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளோம். அதற்கான அதிகாரத்தினை எனக்கு எங்களும் தற்போது ஏகமனதாக தீர்மானம் ஏற்கனவே நிர்வாக குழு இதே கருத்தை எனக்கு அதிகாரத்தை கொடுத்தது. எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும்படி அணியை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்திருக்கிறோம். எனவே வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் தங்கள் விருப்பங்களை கொடுக்க ஆயத்தமாக உள்ளனர். அதேபோல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்றம் தீர்மானம் அதை கொடுக்கிறது கையெழுத்து போடுவது எல்லாம் நான் தான். என்னோடு சங்கம் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு பயணித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி சிறைப்படுவர்களை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் 99% என்னிடம் இன்றும் பாசத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் என் வழி அவர்களுக்கு தெரிகிறது. தோழனுக்குமார் பாரதியார் அவரும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருவரும் சேர்த்து ஒரே நாளிலே 500 பேரை சமூக ஊடகத்திலே கூட்டியிருந்தார். என்னுடைய பயணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது, என்னுடைய வழியை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஐயா கூட்டியிருக்கிறார், ஐயா கூட்ட சொல்றார். அதனாலே கூட்டினோம். அவர் அவ்வளவு பேரும் 500 பேரும் அவ்வளவு உற்சாகமாக
ஐயா பின்னாலே தான் ஒரே நாளில் ஆகிவிட்டு சாத்தியமா யாருக்காவது சாத்தியமா நமக்கு சாத்தியம் அதை செய்திருக்கிறார்கள். அதனாலே உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள் இந்த அரசியல் தீர்மானத்தை நான் படித்த பிறகு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கும் என்று நினைக்கிறேன். சந்தேகப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மருந்து. உங்களுக்கு விருந்து காத்திருக்கிறது. அதனால என்னுடைய உயிரை விட மேலான உங்களை நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நாம் பாடுபட போகிறேன் என்று சொல்லுவதற்கு நேரம் இல்லாதவர்களாலே கடைசியாக பூம்புகா மகளிர் பெருவிழா மாநாடு ஆகஸ்ட் 10ஆம் நாள் அனைவரும் உடனே வேலையை தொடங்கியிருப்பீர்கள். தொடங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு குறைந்தது 2 லட்சம் பேர் பிறகு நீங்கள் வர இருக்கின்றார்கள். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும். தினமும் அது பற்றி கலை நிகழ்ச்சிகளை பற்றி வெற்றியை பேசிக்கொண்டிருக்கிறேன். அற்புதமான கலை அற்புதமான மாநாடு ஆக மகளிர் மாநாடு 8 ஆண்டுகளுக்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கூடுகிறோம். ஏற்பாடு வந்திருக்கின்ற மாநில மாவட்ட பொறுப்புகளை செயல்படுவதற்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை உங்களோடு நேரத்தை கேட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் என்று நினைக்கிறேன். எங்கே சென்றாலும் மருத்துவமனைக்கு சென்றாலும் சொந்தங்களை பார்க்க சென்றாலும் சொந்தங்களை பார்க்க சென்றாலும் அங்காங்கே உடனே ஓடி வந்து என்ன ஏதாவது செய்திருக்கிறதா ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீர் குடிச்சையா, இதை சாப்பிட்டையா, இதை மட்டும் கேட்டு செய்தி ஏதாவது இருக்கிறோம் நாளையும் வந்து காத்திருக்கிறார். பாவம் ஊடக நண்பர்கள் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர், நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர் அவர்களும் ஒரு வழியிலே மாற்றாடுகின்றார். அவர்களும் ஒரு வழியிலே மாற்றாடுகின்றார். அதனால் இதையை சொல்லி இந்த மாநில செயற்குழு வரலாற்று சிறப்பிக்கிறோம். இந்த செயற்குழுவிற்கு வருகை அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கைகளை மாறாத